ஆமாம், மாதத்துக்கு 500 பேர் வரக்கூடிய கோயிலில் எதுக்கு வந்து மல்டி லெவல் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேகர்பாபு சொல்கிறாரு, மக்கள் விரும்பினார்கள். எந்த மக்கள்? இனிமே நிறைய பட்டியல்கள் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு முதல்வர் சொன்னாப்புல. ஊழல் பட்டியல்கள்லாம் நிறைய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மின்சாரத்துறையில் வேற நாங்கள் வெள்ளரிக்கை விட போகிறோம், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், சொல்லி சட்டமன்றம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் கே நேரு மீதான அந்த மனு வாபஸ் வாங்கப்படுது. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போல, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல, இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய். அப்போ சேகர்பாபு, செந்தில் பாலாஜி, கே நேரு, அட்லீஸ்ட் இந்த ஒரு 3-4 பேருக்கு அவர் வந்து எக்ஸ் தளத்துல வந்து தனி செயலாளர் அப்படின்னு அவரே போட்டுக்கிட்டாரு. ஜெகதீஷ் மூலமா தான் கிட்டத்தட்ட எவ்வளவு 30,000 வாட்ஸ்அப் குரூப்ல உள்ள போகணும். அதெல்லாம் விஷ்ணு ரெட்டி, அவர் பக்கத்து வீட்டுக்காரர் பனையூர்ல, ஆந்திரால துரைமுருகனுக்கு இணையாக கனிம வளங்களை டீல் பண்றவர் விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ், ஜானவராகியசாமி, அப்புறம் ராம்குமார்னு ஒரு தொழிலதிபரான். இவங்க 4 பேரை கேட்காம கட்சி மாவட்ட நிர்வாகிகளும் போல, எம்எல்ஏக்களும் போல, அந்த எம்எல்ஏ போகாத ஒரு எம்எல்ஏவை மறுபடியும் அமைச்சராகி இருக்கார் ஜெகதீஷ். 10 லட்சமே பெரிய பணம், அவனுக்கு 10 கோடி தான் பெரிய பணம். இதை மாதிரி இவங்க ஒரு ஆளா உருவ ஆரம்பிச்சுட்டாங்க. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ், சொல்லுங்க சார். சட்டசபை எங்கேயோ வேற இடத்துக்கு அப்படியே தூக்கி கொண்டு போக போறாங்களாம். பழைய என்ன முட்டுக்காடுன்னு ஏதோ சொல்றாங்க. என்ன விஷயம்னு தெரியல. ரொம்ப இடைஞ்சல் முட்டிக்கிட்டு இருக்கும் போல. என்ன இல்லை, அதாவது முட்டுக்காட்டில் வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போதே ஒரு பன்னாட்டு மையம், கிட்டத்தட்ட 31 ஏக்கரும் பெரிய இடம், ஒரு பெரிய வளாகம், அது கட்டுறதுக்கு பன்னாட்டு மையம்னு கட்டி ஏதோ ஒன்று அவங்க திமுக ஆட்சியில் வந்து எங்கேயாவது ஏதாவது ஒன்று கட்டிக்கிட்டே இருக்கணும். பிரிட்ஜு ஏதாவது மக்களுக்காக நல்லது செஞ்சான அதை பற்றி இல்லை. அவங்களுக்கே பிரிட்ஜே தேவையில்லாத இடத்துல பிரிட்ஜு போடுவாங்க, ரோடே தேவையில்லாத இடத்துல போடுவாங்க, இல்லை போட்டதாக சொல்லுவாங்க, ரூபாய் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது திமுக ஆட்சியில் நடந்தது. அதுதான் நீங்கள் கூட தனியார் பள்ளிகள்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் வாங்கினாங்க அவர் அன்பில் மகேஷ் இருக்கும்போது. டிபிஐ ஆஃபீஸ்லேயே 2வது மாடியிலேயே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக லஞ்சம் வாங்குறதுக்குன்னே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டீனரில் வந்து அவருக்கு வேண்டிய நண்பர்கள்லாம் ஆஃபீஸ் போட்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இது வந்து அந்த ஒரு துறையில் மட்டும் இல்லை, அறநிலையத்துறையில் நிறைய நடந்திருக்கு. இந்த வாடகைக்கு விட்டது, வாடகை பாக்கி இருக்குது. அதுக்கப்புறம் வணிக வளாகங்கள் கட்டது. அதை பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 500 பேர் வரக்கூடிய கோயிலில் எதுக்கு வந்து மல்டி லெவல் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேகர்பாபு சொல்கிறாரு, மக்கள் விரும்பினார்கள். எந்த மக்கள்? மக்கள் என்ன வந்து பெட்டிஷன் கொடுத்தாங்களா? எல்லாரும் பார்க்கிங் வந்து எங்கே கட்டலான்னா, நீங்கள் ஒரு பழனி, திருச்செந்தூர், இந்த மாதிரி கொஞ்சம் திருவண்ணாமலை, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமஸ் கோயில், நிறைய ஆயிரக்கணக்கில் தினம் வர்ற அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் கட்டினா யாரும் வந்து கேட்க போகிறதில்ல. அவ்வளவு பிரபலமாகாத, அவ்வளவு கூட்டம் வராத கோயில்கள்லாம் வணிக வளாகங்கள் கட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வணிக நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது. இது வரும்போது முட்டுக்காட்டு இந்த பன்னாட்டு மையத்தை சட்டசபையை ஆக்க போகிறதாக இன்னும் அதிகாரபூர்வமான தகவல் ஒன்றும் வரல. ஆனால் அப்படி ஒரு பேச்சு அடிபடுது. இது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லி விஜய் அவர்கள் சட்டசபைக்கு போகிறதுக்கு ஏதோ ஹெலிகாப்டரில் போகலாம், ரோட்டில் போனால் கூட்டம் வந்துடுது அப்படி சொன்னாங்க. ஆமாம், ஹெலிகாப்டரில் போக போகிறாரு. ஹெலிகாப்டர் போக போகிறாங்க. அதில் வந்து இந்த வார் மெமோரியல் பக்கத்தில் வந்து ஒரு ஹெலிபேட் இருக்குது. அங்கே இறங்கி காரில் போனோம்னாலும் இல்லை, வேண்டாம், கோட்டைக்குள்ளேயே ஒரு ஹெலிபேட் வைக்கலாம், அங்கே போய் இறங்குற மாதிரின்னு. ஆனால் அது என்ன ஆயிடும்னா, ஒரு பெரிய ஒரு தவறான விளம்பரம் ஆகிடும். ஹெலிகாப்டரில் டெய்லி வந்து ஆஃபீஸுக்கு வரணும்னா அப்படிங்கிற ஒரு முதல்வருக்கு இவ்வளவு செலவா, இவ்வளோ கோடி செலவா அப்படின்னு வந்துடும். அதுக்காக வந்து இப்போ வந்து அதாவது முகமது மவுண்டனுக்கு மலைக்கு வருகிறாரா, முகமது ஷுட் கம் டு மவுண்டன் ஆர் மவுண்டன் ஷுட் கோ டு முகமதுன்னு ஒரு பழைய இங்கிலீஷ் பழமொழி உண்டு. அது மாதிரி விஜய் அவர்கள் சட்டசபைக்கு போடுவதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதாவது பாதையில் வந்து கூட்டம் சேர்ந்துருது. அப்படிங்கிற சட்டசபையே பேசாமல் அவர் வீட்டுக்கிட்ட பனையூர் பக்கத்தில் தானே வருது முட்டுக்காடு, ஈசிஆரில் தானே வருது. ஒரு பனையூர்லேருந்து முட்டுக்காடு போகிறது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். பனி தாண்டா முட்டுக்காடு வந்துட போகுது. அப்படிங்கிறதுல இங்கே சட்டசபை வச்சிடலான்னு எனக்கு என்னென்னா, கூடவே ஜோசியர்லாம் வச்சுருக்காங்க, ஆலோசகராக வச்சுருந்தாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. ஆனால் அவர் கூட இருக்கார். அதெல்லாம் போது பேரே சரியில்லையே, முட்டுக்காடு அப்படின்னா என்னமோ முட்டுச்சந்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது இப்போ போய் முட்டிக்கிற மாதிரி ஆகிட போகுது.
இதே மாதிரி தான் வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா பீரியடில் வந்து திமுக ஆட்சியில் வந்து என்ன பண்ணாங்க, ஓமந்தூரார்னு பேர் வச்சு மவுண்ட் ரோட்டில் வந்து பெருசாக கட்டடம் கட்டி சட்டசபையை அங்கே மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து அது முடிகிற நேரத்துக்கு முடிஞ்சுது. சட்டசபையை மாற்றுறதுக்குள்ள அதில் அப்போ தான் மாற்றினாங்களா அதை மாற்ற இருந்தாங்களா, அந்த சமயம் வந்து ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு. ஜெயலலிதா அம்மா வந்துட்டாங்க. அவங்க வந்தோடனே என்ன பண்ணாங்க, இவங்க என்ன சட்டசபையை மாற்றுறது அப்படின்னு சொல்லி அதை ஒரு 30 கோடி ரூபா மேலே போட்டு அது வந்து ஆஸ்பத்திரி வளாகமாக போட்டு, அதுதான் இன்றைக்கி ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி. ஒரிஜினலாக வந்து சட்டசபை வளாகமாக தயார் செய்யப்பட்டது திமுக ஆட்சியில். ஆனால் அப்போ என்ன பிரச்சனை அவங்களுக்குன்னா, அந்த ஆட்சி அது அந்த மாதிரி வந்துருச்சு சிக்கல். இவங்களுக்கு என்னன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரியில் முடிஞ்சிடும் போல இருக்கு இந்த பன்னாட்டு மையம். அதை சட்டமன்றமாக மாற்றணும்னா கூட ஒரு 6 மாதம் வச்சுங்க, டைம் வச்சுக்கிட்டா கூட செட்டப் மாற்றணும், செட்டப் மாற்றணும், ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆனால் கூட அடுத்த வருஷம் கடைசிக்குள்ள அது சட்டமன்றமாக மாற்றிட முடியும். அதாவது இந்த ஆட்சி 2031 வரைக்கும் போகும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் ஆட்சி மாற்றத்தினால அப்படி ஒரு கால ஆட்சி வந்து எண்ணிக்கை ஏதோ பிரச்சனை வந்து இந்த அரசியல் குழப்பங்கள்னால கவிழ்ந்து போச்சுன்னா வேற மாதிரி ஆகலாம். மறுபடியும் சட்டமன்றத்தை அங்கே மாத்திரன்னு சொல்லி வேற ஒரு ஆட்சி வந்து மறுபடியும் இல்லை கிடையாது செஞ்சாருச்சுன்னு சொன்னா இன்னும் குழப்பங்கள் அதிகமாக. ஆனால் இப்போ சட்டமன்றத்தை மாட்டினா பெரிய செலவுல சார். ஏன்னா 234 பேர் இருக்காங்க. அவங்க இல்ல எவ்வளவு அலுவலர்கள் அதிகாரிகள் இருக்காங்க சட்டமன்றத்துல, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அவ்வளவு பேரும் அங்க போனோம் முட்டுக்காட்டுக்கு. பத்திரிகையாளர் நினைச்சு பாருங்க, தினம் வந்து போய் சட்டமன்றத்துல கூட்டுற சமயத்துல போய் அங்க போய் பார்க்கணும்னா அங்க 20 கிலோமீட்டர் போனோம். அது மட்டும் இல்ல, சட்டமன்றம்னா சட்டமன்றத்தோடு ஒட்டி பல துறைகளும் அங்க போயிடும். முதல்வர் அங்க போறாருன்னா முதல்வருக்கான அரசு துறைகளும் அங்க போயிடும். வெறும் சட்டமன்றம் மட்டும் இல்ல, சட்டமன்றம் மற்றும் அரசு அலுவலகங்கள், செக்ரட்டேரியட் இல்லையே. அதுவும் ஏங்க முதல்வர் அங்க போனோம்னா முதல்வருக்கு மட்டும் தனியா அலுவலகம் வச்சா மற்ற அமைச்சர்களோடு அவர் ஆலோசனை பண்ணோம்னா மறுபடியும் ஹெலிகாப்டர்ல எல்லாம் வரணும். அப்ப எல்லா அமைச்சர்களுக்கும் அங்க கம்ப்ளீட்டா மாத்திருங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து வாடகைக்கு விட்டுற வேண்டியதுதான், கல்யாண மண்டபம் மாதிரி ஏதாவது ஆக்கி விட்டுற வேண்டியதுதான். இல்லை, ஏன்னா இது வந்து இது அதிகாரபூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை. இருந்தா கூட இதை தேவையில்லாமல் இதை வந்து தாவேக அரசு இதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னு கேட்டால் இதில் வந்து அவர் ஒரு ஆளுக்காக ஒரு பெனிஃபிட்டுக்காக அவருடைய நன்மைக்காக ஒருவருடைய ஒரு தனி நலனுக்காக இவ்வளவு செலவு, இவ்வளவு வந்து பேருடைய இது வந்து மக்கள் மத்தியில் பாதிப்பு தான். அவங்களுக்கு மக்கள் மத்தியில் இமேஜ் டேமேஜ் ஆகும். பத்திரிகையாளர்லேருந்து அவ்வளோ பேரும் வந்து தினம் முட்டுக்காடு போனோம்ல, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இந்த பக்கம் போயே பழக்கப்பட்டோம். நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா பத்திரிகையாளர்லாம் இந்த பக்கம் சட்டமன்றம் இருக்கிறதுனால வீடே வந்து திருவல்லிக்கேணி அந்த பக்கம் சேப்பாக்கம் அந்த பகுதியில் வீடு எடுத்திருப்பாங்க. ஆமாம், டெய்லி போயிட்டு வரதுக்கு சௌகரியமா. இதுக்கப்புறம் நீங்கள் பனையூரில் அப்புறம் காணத்தூரில் இப்படி தானே வீடு எடுக்கணும், ஈசிஆரில் எல்லா அலுவலர்கள் அதிகாரிகள். ஆமாம், நீங்கள் அப்போ அவங்களுக்குலாம் அங்கே வேண்டாம் கோட்டாஸ் கட்டணும். இந்த அரசு அலுவலர்களுக்கான கோட்டாஸை இங்கே முட்டுக்காட்டுக்கு பக்கத்தில் எங்கேயா கட்டணும், இந்த பனையூர் அந்த ஈசிஆர் பகுதியில். இப்போ இப்படியே செலவு, இது தேவையற்ற செலவு. இந்த செலவை வேறு ஏதாவது மக்கள் நல பணியில் வந்து மின்வெட்டை தடுப்பதற்கு எப்படி என்ன செய்யலாம், விவசாயிகளுக்கு குடோன் கட்டுறது எப்படி, இப்படி பல நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. பொதுப்பணித்துறையில் சாலை எப்படி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கணக்கு. அதான் அந்த ஜோசியர்னு வரும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஜோசியரை ஏற்கனவே நியமிச்சு அது மறுநாளே வந்துட்டாங்க, மறுநாளே பிரச்சனையாகி இது பண்ணாங்க. பழனிசாமி ரூட். அவர் வந்து எக்ஸ் தளத்துல வந்து தனி செயலாளர் அப்படின்னு அவரே போட்டுக்கிட்டாரு. அதாவது அது அரசு உத்தரவு போட்டிருக்கு, ஆனா அதை வந்து வெளியே காட்டாம இருந்திருக்காங்க. அதான் அதை கொஸ்டின் எழுப்பினதுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்டரை போட்டு விட்டாங்க மறுபடியும். 2வது இப்படி ஆர்டர் இருக்கு, நாங்க ஏற்கனவே போட்டோம் அப்படின்னு. ஆனா அதுக்கும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆர்டர் இப்போ போட்டுட்டு தான் நீங்க டேட்டை போட்டிருக்கீங்க, பழைய டேட்டை போட்டிருக்கீங்க. இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா 674 ஜிஓ நம்பர் வந்து அவர் ரூட்டு ஜெகதீஷை வந்து தனி செயலாளராக அறிவிச்ச ஒரு ஜிஓ. 675 வந்து ஜோசியர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர்களை வந்து ஆலோசகராக போட்டது. அது மறுநாளே 24 மணி நேரத்தில் விமர்சனங்கள்லாம் வந்தவுடனே அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ இந்த 674 பற்றி பேசவே இல்லை, வெளியில் காட்டவும் இல்லை, இவர் தனி செயலாளருங்கிற அறிவிப்பும் இல்லை. இப்போ அவர் சமீபத்தில் என்ன பண்ணார், இந்த எக்ஸ் தளத்தில் அந்த ரூட்டு ஜெகதீஷ் அவர்கள், நான் 18 வருஷமாக வந்து விஜய் சார் கூடவே இருக்கேன்,
அவர் எனக்கு கடவுள், அவர் தான் காடு அப்படின்னு இங்கிலீஷில் போட்டு 18 வருஷமாக கூடவே அவரை வந்து நான் வந்து அப்படி அண்ணாந்து பார்த்து அவர் படமெல்லாம் பார்த்து அப்படிலாம் இருந்தவன் இன்னைக்கு ஒரு தனிச்செயலாளர்ங்கிற அந்தஸ்து எனக்கு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காரு. அவர் எனக்கு கடவுள், அவர் கூடவே வந்து நான் வந்து அரசியல் இதெல்லாம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற மாதிரி இப்படிலாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது பெரிய பெருமைப்படுத்தியிருக்காருன்னு இவர் எக்ஸ் தளத்தில் போட்டதுக்கு அப்புறம் தான் இவர் தனிச்செயலாளராக இருக்காருங்கிற விஷயமே மக்களுக்கு தெரியுது. இதை எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சோன்னதான் அந்த அரசாணையை வெளியிடாம இருக்கிறதே பெரிய கொஞ்சம் தப்பு. அதுதான், அதாவது அதை ஏன் மறைத்தீர்கள்? ஒருவேளை சொல்லலாமே, ஒருவேளை 2 பேத்துக்கும் பிரச்சனை வந்து இருந்துச்சுன்னா அவரையும் தூக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி. இல்ல ஒரு ஆளுக்கு பிரச்சனை வந்துச்சு, நீங்க வெளியிடலாமான்னு யோசனை பண்ண சமயத்துல ஒரு ஆளுக்கு பிரச்சனை வந்து 24 மணி நேரத்துல வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த சமயத்துல இதையும் வெளியே பண்ணா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. இந்த ரூட் ஜெகதீஷ் மூலமா தான் கிட்டத்தட்ட எவ்வளோ 30,000 வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ளே போகணும், அதெல்லாம் வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 2000 வீடியோஸு 2000-3000 வீடியோஸு இந்த குழந்தைங்கள்லாம் பேசுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து ரீல்ஸை தயார் பண்ணி மக்களிடையே வந்து இவங்கெல்லாம் வந்து திமுக அதிமுக மற்ற கட்சிகள்லாம் வந்து களத்தில் போய் நின்று பூத் கமிட்டி அப்படி இப்படின்னு அந்த பழைய மாடலில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க, இந்த வாட்ஸ்அப் மூலமாக இளைஞர்கள் குறிப்பாக வந்து அவங்களுடைய செல்ஃபோனுக்குள்ளே பூந்து கேன்வாஸ் பண்ணிட்டாங்க, செலவே இல்லாமல், அதாவது பெரிய செலவு இல்லாமல், எவங்க அளவுக்கு செலவு பண்ணாமல். ஸோ அந்த இதுக்காக அவருக்கு அந்த வெற்றி அவருக்கு பரிசு கொடுக்கணும், அவருக்கு ஏதாவது ஒரு இது அதிகாரம் கொடுக்கணுங்கிறதுனால தனிச்செயலாளர் போட்டா சொல்லுங்க. ஆமாம், தனிச்செயலாளர் போட்டேன்னு சொல்லிட்டு போங்க, தனிச்செயலாளர் தானே. அந்த நம்மளே என்ன சொல்கிறோன்னா, ஒன்று அந்த ஜோசியருக்கு பதவி கொடுத்துடக்கூடாது, இல்லை கொடுத்துட்டீங்க ஆலோசகர்னு நின்று இருக்கணும். 24 மணி நேரத்தில் வாபஸ் வாங்கினீங்கன்னா ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பலவீனமான முதல்வர், பலவீனமான ஆட்சின்னு தானே தெரியுது. ஏதோ தப்பு பண்ண மாதிரி தானே தோட்டம். அப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அது வந்து எல்லாரும் சொன்னப்புறம் மாற்றிட்டீங்க, அப்படி தேவையில்லாது. இல்லை, நீங்கள் யோசனை பண்ணி போடாமையே இருந்திருக்கலாம், அவருக்கும் கௌரவமாக இருந்திருக்கு. அந்த ஆளுக்கு பாவம் கூப்பிட்டு நீங்கள் ஆலோசகர்னு சொல்லி அவர் பெருமையாக எல்லாரும் கூப்பிட்டு வாழ்த்து சொல்லி மறுநாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு. அப்போ எல்லாரும் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பித்தான். அவருக்கு பதவி நிலைக்குமா நிலைக்காதான்னு அவருக்கே ஜோசியம் தெரியாமல் போச்சுன்னு சொல்லி அந்த ஆள் தொழிலையும் தப்பா ஒரு தேவையில்லாத விமர்சனமாக போச்சா, கிண்டல் கேலி பண்ணுற மாதிரி ஆகி போச்சு. இது நடந்திருக்கு. இல்லை, அங்கே வந்து இப்போ 3 தலைமை இருக்குதாதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. தாவேக்கால வந்து விஜய் போய் பார்க்கணும்னா ஜெகதீஷை பார்க்கணும், ஜான் ஆரோக்கியசாமியை பார்க்கணும். 4 பேர் சொல்கிறாங்க. விஷ்ணு ரெட்டி அவர் பக்கத்து வீட்டுக்காரர் பனையூரில், அவர் தொழிலதிபர். ஆந்திராவில் துரைமுருகனுக்கு இணையாக கனிம வளங்களை டீல் பண்ணுறவர். துரைமுருகன் வந்து 60,000 கோடி சேர்த்துட்டாருன்னு சொல்லி குடியாத்த குமரன் அவர்கிட்ட உதவியாளர் இருந்தவரே வந்து ஏதோ ஒரு கோபத்தில் வெளியே பேசினது. அது 60,000 கோடியா 6,000 கோடியா மொத்தம் அது ஏதோ கனிம வளங்களில் சட்டவிரோதமாக நடந்துச்சு, அதுக்கு துரைமுருகன் காரணம்னு அவருடைய உதவியாளர் ஏதோ ஒரு கோபத்தில் சொன்னாரோ எப்படி சொன்னாரோ மிகைப்படுத்தி சொன்னாரோ நடந்துச்சு. அதே மாதிரி கனிம வளங்கள் கனிம வள வியாபாரம் குவாரினாலே உங்களுக்கு அதில் வந்து சட்டவிரோதங்கிறது அது கலந்துருக்கும். 50 மீட்டர் தோண்டலாம்னா 500 மீட்டர் தோண்டுவான். அது நீங்கள் ட்ரோன்லாம் வச்சா தான் தெரியும், இல்லைன்னா அதை போய் வெரிஃபை பண்ணி உள்ளே இறங்கி பார்க்குறது ரொம்ப கஷ்டமான. அது ஆய்வு வர ஆளுக்கு காசு கொடுத்தாச்சுன்னா அதுவும் பண்ண மாட்டான். இதை மாதிரி ஆந்திராவில் இருக்கிறவன்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி இப்போ விவரங்கள் ரொம்ப பெருசாக இங்கே தெரியல. ஆனால் இவருக்கு பக்கத்து வீட்டுக்காரரு ஏன்னா ஆளுநர்கிட்ட போய் ஆட்சி அமைக்க வந்து அனுமதி கோரும்போது இவரையும் அந்த ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் அந்த வெங்கட்ரமணாவையும் கூப்பிட்டு போனார். இவங்க 2 பேருக்கு என்ன சம்மந்தம்? கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை, அன்னைக்கு கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை, இன்னும் ஆட்சி அமைக்கலை, அதுக்கு தான் கேட்க போகிறாங்க. கவர்னரை பார்க்குறதுக்கு இவங்க இதுக்கு யாரோ தொழிலதிபர் உங்களுக்கு வேண்டியவர்னா வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்காரா, அதனால சந்தோஷமாக வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருங்க. 4 பவர் சென்டருங்கிறது இருக்குதான். விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ், ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் ராம்குமார்னு ஒரு தொழிலதிபரா. இவங்க 4 பேரை கேட்காம அவங்க மூலமாக போகாமல் விஜயை யாருமே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை தவிர ஆதவர்ஜுனா இருக்காரு, புஷி ஆனந்த் இருக்காரு, நிர்மல்குமார் இருக்காரு, அருண்ராஜ் இருக்காங்க. இது எங்க சந்தேகம் வருதுன்னா, இப்போ இவங்க எல்லாத்துக்கும் பதவி கொடுக்காங்கல்ல. ஜான் ஆரோக்கியசாமிக்கு பதவி, ஒரு ஜெகதீஷுக்கு பதவி, ஜோசியருக்கு பதவி கூட இருக்க எல்லாத்துக்கும் அரசு இல்ல. அது என்னன்னா முதல்வர் இருக்கும்போது அவருடைய அந்த 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 ஃப்ளோர்லயே வந்து அவங்க எல்லாம் அறை கொடுக்குது, ரூம் கொடுத்து அங்க உட்கார வச்சு எப்போனாலும் டக்குன்னு போய் கேட்டுக்கலான்னு. அதாவது ஆலோசகர்கள் எல்லாருக்குமே தேவை. அதுவும் வந்து புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது ஆலோசகர்கள் தேவை, அது நம்ம ஏற்றுக்கிறோம். இவ்வளவு வெளிப்படையா ஒரு மாதிரி என்ன சொல்றது, மற்றவர்களுடைய விமர்சனத்துக்கு உள்ளார மாதிரி செய்ய வேணாம்.
நீங்கள் ஆலோசகர்னு நீங்கள் வந்து இப்போ விஷ்ணு ரெட்டி பதவி கொடுத்து தான் வைக்கணும்னு அவசியம் அதான் சொல்கிறேன். இப்போ விஷ்ணு ரெட்டியோட ஆலோசனை கேட்கணும்னா அவர் பெரிய தொழிலதிபர், அவர் ஏதோ விஷயம் தெரிஞ்சாலுன்னு வைங்க, தொழில் துறையில் அவருக்கு விஷயம் தெரியும்னே வச்சுப்போம், நம்ம நல்ல விதமாகவே எடுத்துப்போம். அவங்க நண்பர்கள் ஆலோசகர் நீங்கள் கட்சியில் வச்சுங்க, ஆட்சியில் வைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. கட்சியில் ஆலோசனை வச்சா யாரும் கேட்க போகிறது இல்லை. இல்லை நீங்கள் அவர் ஆலோசகர்னே சொல்லாமல் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டிங்கன்னா, திமுக இருக்கும்போது 2021 வந்தவொடனே என்ன பண்ணாங்க, பொருளாதார ஆலோசகர்கள் குழுன்னு சொல்லி பழைய ரிசர்வ் பேங்க் ஆளுநர் அவர் ரகுராம் ராஜன், அப்புறம் இன்னும் சர்வதேச புகழ்பெற்ற ஒரு 4 பேரை நம்ம போட்டு 5 பேரை போட்டு ஒரு கமிட்டி போட்டு அவங்களுக்கெல்லாம் மாதம் 3 லட்சம் 3.5 லட்ச ரூபாய் சம்பளம், எல்லா விதமான சௌகரியமும் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை கூட அந்த கமிட்டி 5 வருஷத்தில் கூடவே இல்லை. அவங்ககிட்ட எந்த பரிந்துரையும் வாங்கினதா தெரியல. அப்பயே வாங்கியிருந்தாலும் அது ஒன்றும் நடைமுறைப்படுத்தினதா தெரியல. அப்போ எதுக்கு அந்த குழு? எல்லாம் பெரிய உண்மையிலேயே பொருளாதார விஷயம் தெரிஞ்ச மேதைகள் தான். சும்மா நாங்கள் ஆலோசனை குழு போட்டோம். அது எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆலோசனை குழுன்னு ஒன்று போடுவாங்க, அவங்க ஆலோசனையே கேட்கவே மாட்டாங்க, வேற யார்கிட்டயே கேட்பாங்க, சம்மந்தமில்லாத ஆட்கள்கிட்ட கேட்டுப்பாங்க. இது பல ஆட்சிகள் நடக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது சைடில் அவரை ஆலோசகராக வச்சுங்க, ஏதாவது கேட்டு போங்க, அவர் சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா வெளியே தெரியாமல் இருக்கும். இப்போ நீங்கள் அதிகாரபூர்வமாக பதவியும் கொடுத்து அதில் வந்து நாளைக்கு ஒரு தவறுகள் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக விமர்சனங்கள் அதிகமாகும். இதெல்லாம் தான் அந்த அனுபவமின்மை. இதே வந்து திமுகவோ அதிமுகன்னு சொல்லும்போது அனுபவம் உள்ளவர் ஆட்சி, அவங்க 50 வருஷமாக கட்சி வச்சுருக்காங்க, அவங்க 75 வருஷமாக வச்சுருக்காங்க. அவங்க வந்து செய்யும்போது அவங்க ஒன்றும் தப்பே செய்யலைன்னு நம்ம சொல்லலை. அவங்க இந்த தப்பை வந்து நாசூக்கா வெளியில் தெரியாத மாதிரி செய்வாங்க, ஒரு போர்வை போத்திட்டு செய்வாங்க, வெளியே தெரியாத மாதிரி. இங்கே வந்து எல்லாமே ஒரு எடுத்தொருத்தன்னு வந்து பண்ணிடுறாங்க, அவசரப்பட்டு இப்போ ரொம்ப வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி விமர்சனங்களை வர வைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கே தவிர, அந்த நேரத்தை வந்து நீங்கள் மக்கள் பணியில் வேறு ஊழலை ஒழிக்கிறதுல இல்லை வேறு ஒரு கட்டமைப்பு மேம்பாட்டில் செலுத்தக்கூடிய அந்த வாய்ப்புகளை நீங்கள் குறைத்துக் கொள்கிறீர்கள். மக்கள்கிட்ட உங்களோட இமேஜும் வந்து தேவையில்லாமல் டேமேஜ் ஆகும். அப்போ இமேஜ்னு சொன்னவர் தான் கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகளும் சிவகாசியில் அவங்க கீர்த்தனா அமைச்சர், ஆமாம், அவங்க அமைச்சர் அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சுயேட்சையாக வந்து வேட்பாளராக முதல்ல போட்டாங்க அது அங்கே சிவகாசியில். அதுக்கப்புறம் அவங்க அப்பாலாம் வந்து கொஞ்சம் பிஜேபி வகையில் இருப்பார் போல இருக்கு. இவங்களும் பிஜேபியில் சீட்டு ட்ரை பண்ணாங்க. அப்புறம் மோடி எல்லாம் பாராட்டி ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்க, வீடியோலாம். அது அப்புறம் அவங்க சுயேட்சையாக போட்டு வீடு வீடாக போய் ஓட்டெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் டப்புன்னு இந்த பொண்ணு கொஞ்சம் இளைஞராக இருக்காங்க, அது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தாவேகால இணைச்சிக்கிட்டு அவங்களுக்கு வந்து தாவேகா கேண்டிடேட்டாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே வந்து மாரி செல்வம்னு ஒரு ஆள் தான் ரொம்ப, அவர் தாவேகால அவர் ரசிகர் மன்ற காலத்துலேருந்து நம்ம ரூட் ஜெகதீஷ் சொல்கிற மாதிரி 18 வருஷமாங்கிற மாதிரி அவர் ஏதோ ரொம்ப வருஷமாக வந்து சிவகாசியில் ரொம்ப மரியாதையான ஆள், ரொம்ப மக்களோட பழக்கமான ஆள். அதான் மக்களுக்கு பழக்கமான அந்த தொகுதியுடைய பிரச்சனைகள்லாம் தெரிஞ்ச ஆள் அவர் தான் எதிர்பார்த்துருந்தார். இப்போ அவருக்கு வந்து சீட்டு கிடைக்காது மட்டுமில்ல, இந்த அம்மாவுக்கு வந்து அமைச்சர் கொடுத்தோன்னே இந்த அம்மா வந்து ஒரு அதிகாரிகள் கூட்டம் ஒன்று போட்டுச்சு. அதில் மற்ற எம்எல்ஏக்கள் கூடும்போது திமுக எம்எல்ஏக்கள் இந்த அம்மா வந்து அது அந்த விருதுநகர் மாவட்டம் அங்கே உள்ளவங்க நம்ம KKSSR தங்கம் தென்னரசு இவங்கெல்லாம் வரல அந்த கூட்டத்துக்கு. அது திமுக எதிர்கட்சி, ஆனாலும் வந்திருக்க மாட்டாங்க. இவங்க கட்சியிலேருந்து இப்போ அமைச்சராக இருக்காங்களே ஜெகதீஸ்வரி, அப்புறம் செல்வம், அப்புறம் கார்த்திக், 3 பேர் வந்து இவங்க எம்எல்ஏக்கள் அந்த மாவட்டத்தில், அந்த சம்மந்தப்பட்ட மாவட்டத்தில். அவங்களே வந்து இவங்க கூப்பிட்ட அந்த கூட்டத்துக்கு அமைச்சரானதுக்கப்புறம் கூப்பிட்டதுக்கு போகலை. கட்சி மாவட்ட நிர்வாகிகளும் போகல, கட்சி மாவட்ட நிர்வாகிகளும் போல, எம்எல்ஏக்களும் இல்லை எம்எல்ஏக்களும் போல. அந்த எம்எல்ஏ போகாத ஒரு எம்எல்ஏவை மறுபடியும் அமைச்சராகி இருக்காரு ஜெகதீஸ்வரி. நம்ம முன்னால் கூட பத்திரிகையாளராக இருந்தாங்க ஜெகதீஸ்வரின்னு. முன்னால் இந்த ஒரு 2-3 பத்திரிகைகளில் அங்கங்கே இருந்திருக்காங்க. அதான் வரட்டும், அந்த மாதிரி ஒரு பாமர மக்கள் புதுசாக வர்றவங்க வர்றதை இளைஞர்களை வரவேற்கிறோம் நம்ம. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கீர்த்தனா அவர்கள் அமைச்சராகி முதல்ல ஒரு பெரிய இந்த பொதுக்கூட்டம், இந்த பொதுக்கூட்டத்துக்கு பெரிய பேனர்லாம் வச்சுருக்காங்க. இந்த பேனரில் இந்த மாரி செல்வம் அவர் தான் வந்து அந்த ஏரியாவில் ஒரு மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க. அவர் இப்போ அவர் மாவட்ட செயலாளர் நிர்வாகி. ஆனால் அவர் பேரும் போடல, படமும் போடல. அதனால் அவங்க கோச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஆட்கள், ஏன்னா அவர் உள்ளூர்
அந்த ஊர்லேயே அவர் வந்து பிறந்து வளர்ந்தவர், அந்த ஏரியா தெரிஞ்சவர். டிவிக்கேன்னா அவரை தான் தெரியும். ஆமா, அந்த மாதிரி அவர் என்ன பண்ணார், இந்த பேனர் அவங்க ஆட்கள்லாம் வந்து இந்த அமைச்சர் கீர்த்தனாவுடைய பேனர்லாம் கிழிச்சு அவங்க யாரும் அட்டன் பண்ணல. இது ஒரு பிரச்சனை. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது எல்லா கட்சியிலையும் உள்குத்து இல்லை. இப்போ திருச்சியில் கேனர், அன்பில் மகேஷ், திருச்சி சிவா 3 குரூப் இல்லையா திமுகவில்? அதிமுகவில் அதே மாதிரி எவ்வளோ இடம் இருக்குது. நம்ம சொல்லுது என்னென்னா, அது இப்போ வேலுமணி ஒரு பக்கம்னா அந்த பக்கம் வேலுச்சாமின்னு ஒருத்தர், இப்படி எல்லா இடத்துலையுமே. இங்கே சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிரில் பசுபதினு ஒருத்தர். இப்படி அந்த உள்கட்சிங்கிறது அந்த காலத்தில் திமுகவில் வீரபாண்டி ஆறுமோனா அந்த பக்கம் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், அந்த பக்கம் கோசிமணி கும்போணத்துலன்னா தஞ்சாவூரில் பனிமாணிக்கம். இது எல்லா கட்சியிலும் உள்ளது தான். ஆனால் இவ்வளவு ஆரம்ப கட்டத்திலேயே இந்த கட்சியில் வந்துருச்சுன்னால் இன்னும் இந்த கட்சி வளர வளர சிக்கல்கள் இன்னும் அதிகமாகும். அதில் வேற வந்து அதான், அதாவது நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளேயே எவ்வளோ இருக்குன்னா, நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் அதிமுகலேருந்து நிறைய பேர் வராங்க, வேறு இப்போ திமுகலேருந்து கொஞ்சம் பேர் வராங்க, இன்னும் வரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, மற்ற கட்சிகள்லேருந்து வர்றாங்க. அப்படின்னா அப்போ இந்த ஏற்கனவே தாழைகள் இருந்தவன் புதுசாக வெளியிலேருந்து வர்றவங்க, இந்த பிரச்சனை இன்னும் சிக்கல் அதிகமாகும், தலைவலி அதிகமாகும். தலைவலி அதிகமானா ஆட்சி பண்ண முடியாது. இந்த கட்சியில் உள்ள பஞ்சாயத்துகளே வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். இது முதல்வர் வரைக்கும், முதல்வரும் வந்து டக்குன்னு வெளியே வர மாட்டார் அவருடைய. ஏன்னா வெளியில் வந்தால் கும்பல் வந்துடுது, கும்பல் வந்தால் நெரிசல் வந்துடும், நெரிசல் வந்தால் பிரச்சனை வந்துடும்ன்றதுனால அவர் வெளியே வர்றதில்லை. பேசுகிறதும் கம்மியாக தான் பேசுகிறாரு. இன்றைக்கி ஏதோ சட்டமன்றத்தில் பேசினார், அது ஒரு பக்கம் நடந்துச்சு. ஆனாலும் அவர் ரொம்ப கம்மியாக தான் பேசுகிறாரு. அந்த வகையில் இவங்க இப்போவே கொஞ்சம் இந்த உள்கட்சி விவகாரங்களை கண்ட்ரோலில் கொண்டு, இப்போ அவங்க திமுக சார்பிலையும் டிவிக்கில் உள்ள சில எம்எல்ஏக்கள்கிட்ட பேசி ஆட்களை பிடிக்கிறதாலாம் நியூஸ் செய்தான் செய்வாங்க. இவங்க வந்து விசிகால மாடல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் இவங்க வந்து திமுக கூட்டணியிலேருந்து அது வந்து தீர்ந்து போன சக்தி, காய்ந்து போன சக்திலாம் சொல்லிட்டு அது வந்து தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டு கல்லாப்பட்டி கூட்டணி அதை இது அறிவாலயம் வாசலில் யார் போனாலும் அவர் வந்து ஸ்டாலின் வந்து உள்ளே பிடிச்சி போட்டுருவார், போட்டு கொள்ளை அடித்த பணத்தில் கொஞ்சம் கொடுத்து அவங்கள கூட்டணியில் சேர்த்துப்பாரெலாம் வந்து பேசினார் தேர்தலுக்கு முன்னால். அந்த கல்லாப்பட்டி கூட்டணியிலேருந்து தானே நீங்கள் விசிகா 2 கம்யூனிஸ்ட்டு முஸ்லீம் நீங்களாம் சேர்த்துருக்கீங்க, காங்கிரஸ் இவ்வளோ பேரை சேர்த்துருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து இதை பண்ணிட்டீங்க. இப்போவும் வந்து அந்த 118 தாண்டணும் 120 கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் பொருட்கள் பாமக ஒத்து போனோம்னா ஒத்து போகிறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்க. வேறு எல்லாத்துக்கும் தயாராக எல்லா வகை எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ண. வைகோ ஒரு பக்கம், வைகோ கட்சி, 2 முஸ்லீம் கட்சி, ஜவாஹர்லா, தமிழ் அன்சாரி, இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணுறது எதுக்கு? இந்த நம்பர் கரெக்டாக 120 வரணும் ஒரு தோராயமானு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இங்கே இந்த இது மாதிரி ஆயிரும், தண்ணி ஊற்றிட்டே இருப்பீங்க, தொட்டியில் கீழே ஓட்டை போட்டாச்சின்னு வைங்க, நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த ஓட்டை வழியாக லீக் ஆகிட்டே இருக்கும் தண்ணி. அந்த மாதிரி தாவேக்காவிலிருந்து தாவேக்காவில் வந்திருக்கிறவங்களாம் புதுசுன்னா அரசியலுக்கு புதுசு, கட்சி பதவிகளுக்கு புதுசு, இல்லை அமைச்சராக வந்தாலும் புதுசு. எத்தனை பேர் எல்லாருமே புதுசான அமைச்சர்கள். இது வரைக்கும் அமைச்சராக இருந்த ஆள் ஒரே ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் மட்டும்தான். அவரை தவிர பாக்கி எல்லாருக்குமே விஜய் உட்பட அனைவருமே முதலாக அமைச்சராகி இருக்கிறார்கள். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து திமுக என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இல்லாத பணமா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த தாவேகாலேருந்து எம்எல்ஏ அமைச்சர், இப்போது இந்த மாதிரி செல்வம் வச்சுக்கோங்க ஒரு உதாரணம், அவர் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர், அந்த மாதிரி யாராவது ஒரு புதுசாக எம்எல்ஏ வந்திருக்கா, அவனுக்கு மந்திரி பதவி கிடைக்கல, பிரச்சனைலையும் இருக்குது, ஏதாவது பிரச்சனை, அதிருப்தியில் இருப்பான். அந்த அதிருப்தி உள்ளவங்கள்ட்ட அவங்ககிட்ட போய் நீங்கள் திமுக அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு இந்த சோபா மாடல் அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட 50 கோடி 100 கோடி, ஏன்னா அவன் வந்து அரசியலில் ஆல்ரெடி பழந்தின்னு கொட்டை போட்டவன். அந்த மாதிரி ஆட்கள் வந்து அவன் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இன்னைக்கு புதுசாக வந்து இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கான், இப்போ அவன் சாதாரண குடும்பத்தில் வந்திருக்கான், அவன்கிட்ட வந்து 10 கோடினாலே அவன் பெரிய பணம், 10 லட்சமே பெரிய பணம், அவனுக்கு 10 கோடினா பெரிய பணம். இதை மாதிரி இவங்க ஒரு ஆளாக உருவ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க அதான் சொன்னேன், இந்த பெரிய பக்கெட்டில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே தொட்டியில் ஊற்ற கீழே வந்து அந்த ஓட்டையை அடைக்கலைன்னா ஓட்டை வழியாக போயிட்டே இருக்கும், எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பத்தாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது. அதுதான் முன்னால் வந்து ஸ்டாலின் அவர்கள் 6 மாதம் நாங்கள் இந்த ஆட்சியை ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டோங்கிற அர்த்தத்தில் பேசினார், அவகாசம் கொடுப்போன்னு. அப்புறம் திடீர்னு 3 மாதம்னாரு.
இப்போ வந்து எந்த நேரமும் இந்த ஆட்சி கவிழும்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றதை பார்த்தா இவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அது போக போக தான் தெரியும். இந்த அதான் இப்போ சட்டமன்றத்தில் பயங்கர இது வாக்குவாதம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இனிமே நிறைய பட்டியல்கள் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு முதல்வர் சொன்னாப்புல. ஊழல் பட்டியல்கள்லாம் நிறைய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மின்சாரத்துறையில வேற நாங்கள் வெள்ளை அறிக்கை விட போறோம், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, சொல்லி சட்டமன்றம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே அடுத்த அரை மணி நேரத்துல KN நேரு மீதான அந்த மனு வாபஸ் வாங்கப்படுது. அதாவது KN நேரு மீது வந்து வழக்கு போடக்கூடாது, பாக்கி பேர் மேல போடலாம்ங்கிற மாதிரி ஒரு அந்த தீர்ப்புல விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இப்ப அந்த வித வாபஸ் வாங்கினா என்ன அர்த்தம்னா KN நேரு மீது வழக்கு பதிவு பண்ற மாதிரி FIR போடுற மாதிரி வருது. ஏற்கனவே சேகர் பாபு மேல அந்த சினோரா அசோக் அந்த வேட்பாளர் திருவிக நகரில் தாக்குனது அந்த வழக்கு, இன்னும் மற்ற வழக்கெல்லாம் இன்னும் சிலதெல்லாம் இருக்கு. செந்தில் பாலாஜி மீது ஏற்கனவே உள்ள வழக்குகள், பழைய வழக்குகள்லாம் இருக்கு. அதுக்கு கவர்னர் டிரான்ஸ்ஃபார்மரு, அப்புறம் அந்த போக்குவரத்துக்காக எல்லா வழக்குகளும் இருக்கு. இப்போ இந்த வழக்குகள் மேலே வழக்குகளாக போட்டோன்னே இப்போ நீங்கள் திமுக என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம். திமுகவில் எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் சிலபஸ் அது. ஏதாவது ஒன்று மக்களை மடைமாற்றம் செய்யணும், அவனை டைவெர்ட் பண்ணி விடணும் மனசை. இப்போ என்னையா இங்கே ஊழல்னாங்க, இப்போ தான் பள்ளிக்கல்வியில் அன்பில் மகேஷை பற்றி சொன்னாங்க, அடுத்தது டாஸ்மாகை பற்றி சொல்லிட்டாங்க. டாஸ்மாகில் வேறு இப்போ என்னென்னா இந்த இப்போ இவங்க 11 கம்பெனி இவங்களுது, திமுக சார்பானவங்களுது. இது சாராய ஆலைகள். ஒன்று வந்து கோல்டன் மிடாஸ் அந்த அம்மா சசிகலாது, பாக்கி 11 இவங்களுது. அப்படி வரும்போது இங்கே மட்டும் வாங்காமல் தனியார் டெண்டர் மூலமாக வெளிமாநிலத்திலேருந்து வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க தாவேக அரசில். அப்படி வாங்கினா என்ன ஆயிரும், இவங்ககிட்ட திமுக ஆட்கள் இவங்க வந்து சரக்கு வந்து சுமாராக இருந்தாலும் அதை வச்சு டாஸ்மாக்கு தள்ளி விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் மக்கள் விரும்பும் ஒரு பிராண்டு, அது வேறு மாநிலத்திலேருந்து வருதுன்னா அதை வாங்கி வச்சுட்டா அவன் அதை கொடுத்து. அப்போ இந்த திமுக சார்பான 12ல் 11ங்கிறது கிட்டத்தட்ட 90% மேலே அவங்ககிட்ட வாங்குற அந்த இது வந்து கொள்முதல் குறைஞ்சி போகும். நிப்பாட்டிடுவாங்க. முழுசா நிப்பாட்ட இல்லைன்னா கூட பெரிய பெருமளவில் பாதிக்கப்படும். அது பெருமளவில் பாதிக்கப்பட்டு அவன் நம்மால் வந்து குடிக்கிறவன் மதுப்பிரியர்கள் வந்து வெளிமாநிலத்தில் உள்ள பிராண்டெல்லாம் பிடிச்சி போச்சுடுவீங்க, விட மாட்டான். ஒரு பிராண்டு பிடிச்சி போச்சுன்னா அதையே வந்து தொடருவாங்க. அப்போ திமுக சார்ந்த யார் இருக்காங்க, இந்த ஆலைகள் வச்சிருக்கிறா பாருங்க, ஜெகத் ரட்சகன், TR பாலு, அந்த ஜெயமுருகன், அப்புறம் அந்த கால் வாசுதேவன், இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் திமுக, ஒன்று திமுக நிர்வாகி இல்லை திமுக சார்பானவங்க, இப்படிப்பட்டவங்க. இவங்களுக்கு பெரிய அடி விழும். இதெல்லாம் தான் இப்போ பிரச்சனை. இப்போ இந்த டாஸ்மாக் பிரச்சனை, இந்த பள்ளிக்கல்வி, அப்புறம் HRNC, இது 3 வெளியே வந்திருக்கு. அடுத்தது இப்போ KN நேரு வருது, அது நகராட்சி, இதெல்லாம் அந்த ஊழல்கள் இதெல்லாம் வரிசையாக வர வர இனி என்னன்னு பாடிக்கிட்டேன். காலையில் சேதாப்பட்டில் இந்திய எதிர்ப்பு, சென்னையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம், இந்தி சமஸ்கிருதத்துக்கு எதிராக போராட்டம். இப்போ என்ன, இப்போ உள்ள சட்டமன்றத்தில் தாவேக அமைச்சர்கள் உட்பட பல பேருக்கும் தமிழே படிக்க வரல, பார்த்து படிக்க வரல. அதில் உள்ள இதை படிக்கும்போது பல தவறுகள், நீதின்னு படிக்கிறாங்க, பிரித்து படிக்கிறாங்க, படிக்க தெரியல. சபாநாயகரே வந்து புஷி ஆனந்த் அவர்களை வந்து அமைச்சர் வந்து சுட்டி காட்டுறாரு, அது 117.25 சொல்லக்கூடாது, 2.5 சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆள் சுட்டி காட்டுறாரு. அவங்க ரெண்டாவது இந்த TMCக்கும் ஏதோ சுட்டி காட்டிட்டு இருந்தா, ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க. ஆமாம், இது சட்டமன்றம், நீங்கள் மேடையில் பேசுன மாதிரி அவன் ஊழல் வச்சிருக்கான் அதை வச்சிருக்கான்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதனால் வந்து ஒரு பர்வேஸ் தமிழ் படிக்கிறாரு, அதுவும் பார்த்து படிக்கிறாரு, அதுலேயும் தப்பாக படிக்கிறாரு. மரிய வில்சன் வெள்ளை அறிக்கை படித்தாரு, அதுலேயும் தப்பாக படித்தாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க தான் இல்லை, பொதுவாகவே இன்றைக்கி வந்து இப்போ உள்ள தலைமுறையில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழை பார்த்து படிக்கிறதுலேயே எவ்வளோ தவறுகள் வருது. தமிழ் படிக்கிற அந்த ஒரு பழக்கமே விட்டு போச்சு. நீ பாருங்கள், பத்திரிக்கைலாம் வந்து பாருங்கள், இந்த கடையில் போய் பத்திரிக்கை வாங்கி படிக்கிற அந்த பழக்கமே போயிடுச்சில்ல, எல்லாமே செல்ஃபோனில் முடிஞ்சு போகுதில்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து இப்போ இந்தி என்ன, இப்போ யார் வந்து இந்தி உங்களை கற்றுக்கணும்னு சொல்லி இப்போ வந்து பெரிய ஒரு அழுத்தம் மத்திய அரசு கொடுக்குதா, எது மூலமாக கொடுக்குது? அதை தாண்டி சமஸ்கிருதத்துக்கு எதிரான போராட்டம். இப்போ யாரையா இங்கே சமஸ்கிருதம், இங்கே உள்ள தமிழர்கள் யார் சமஸ்கிருதத்தை அவங்க வேலை திணிக்கிறது யார்? எப்பவுமே ஏதாவது ஒரு மடைமாற்றம் பண்ணணும், மக்களுடைய மனதை திசை மாற்றம் செய்யணும்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதுவும் சரியாகலைன்னா அடுத்தது கச்சத்தீவு மீட்பு, நீட் தேர்வு எதிர்ப்பு,
இப்படியே வந்து இதெல்லாம் இந்த சிலபஸில் உள்ளது திமுகவில். இதே மக்கள்லாம் நம்ம ஊழலை பற்றி ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாங்க, டப்புன்னு ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் போடு. அதில் வந்து இவங்களே என்ன பண்ணுவாங்க, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பாவம் எவனா அப்பாவியா 2 தொண்டை அதில் அடிபட்டு செத்து போவான். அவனுக்கு உடனே ஒரு அவனை தியாகி ஆக்கி விட்டு, நீங்கள் வந்து அந்த மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு காலத்தில் நடந்துச்சு 60களில். அதே மாதிரி தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சங்கரலிங்கனார் போன்றவர்கள் எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணி செத்துருக்காங்க உண்ணாவிரதம். அவங்க குடும்பத்தில் யாராவது இன்னைக்கு அரசியலில் திமுகவில் இருக்கானா பாருங்க, கட்சியிலையோ ஏதாவது அமைச்சராக இருந்திருக்காங்களா பாருங்க, அவன் கோடீஸ்வரனா இருக்கானா பாருங்க, அவன் குடும்பம் எங்கே இருக்குன்னே தெரியல. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் விட்டவன், இந்த தமிழ்நாடு பேர் வைக்கணும்னு சொல்ல போராட்ட தமிழ்நாடுன்ற பேருக்காக போராடினவன், இந்த மாதிரி ஆட்கள்லாம். அதே மாதிரி அந்த தேவிகுளம் பீர்மேடெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட சேர்க்கணும், கண்ணகி கோயில்லாம் மாப்போசி அவெல்லாம் போராடினேன். அவங்க குடும்பம்லாம் எங்கே இருக்குது? திமுகவில் இருக்கா? கோடீஸ்வர குடும்பமா? ஒன்றும் கிடையாது. அவங்க எங்கே இருக்காங்கன்னே ஆளே கண்டுபிடிக்க முடியாது. அவன் எங்கேயா கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். திமுக ஏதோ நம்ம கீழ்பாக்கத்தில் இருக்காருன்னு சொல்லி ஒரு இயக்குனர் அவர் போய் வந்து வந்து பார்த்து பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு. சங்கிலியால் கட்டி வச்சிருக்காங்க 20 வருஷமா 25 வருஷமா என்னமோ. கக்கனுடைய ஒருத்தர் கூட போய் பார்க்கல. 2 திராவிட கட்சிகளும் யாரையும் போய் பார்க்கல. காங்கிரஸ் கட்சியும் போய் பார்க்கல. காங்கிரஸ் என்னைக்கு பார்த்தாங்க? நீங்கள் இன்னைக்கு உள்ள காங்கிரஸ்காரங்களை நிறைய திருச்சி வெளிச்சாமி மாதிரி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆட்களுக்கு வேணால் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குமே தவிர, மற்ற காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கக்கன்னு கேட்டா அவர் காங்கிரஸுங்கிறதே தெரியாமல் இருக்கும்ல. இன்னைக்கு இவங்க வந்து காமராஜர் காங்கிரஸ்காரர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல காங்கிரஸ்காரர் உண்மைதான். ஆனா ஒரு பீரியட்ல இந்திரா காங்கிரஸ்ன்னு வந்த போறோம் அவர் தனியா ஸ்தாபன காங்கிரஸ்ன்னு தனியா வந்துட்டாரு. அந்த ஸ்தாபன காங்கிரஸ் வந்து ஜனதா பார்ட்டியோட போய் இணைஞ்சு, அது வந்து பின்னால அது பேர் என்ன ஜனசங்கத்தோட இணைஞ்சு, அதுக்கப்புறம் ஜனசங்கம் அதுலேருந்து பிரிஞ்சு பாரதிய ஜனதா பார்ட்டியாக போச்சு. அவங்க வந்து JDU JDSன்னு அவங்க அதை ஜனதாதள்னு பிரித்து போனாங்க. ஆக காமராஜர் இருந்த கடைசியாக இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் இப்போ எங்கே இருக்குன்னா, எங்கேயோ இந்த ஜனதா பார்ட்டிக்குள்ளே தேடணும் நீங்கள், அது கரைஞ்சு போச்சு. அதில் போய் எங்கேயோ அடைஞ்சு போச்சு. இந்திரா காங்கிரஸில் அது இல்லவே இல்லை. அவர் இந்திரா காங்கிரஸ்ன்னு பிரிகிற வரைக்கும் ஒன்றா தான் இருந்தது காங்கிரஸ். அப்படி பிரிஞ்சதுக்கப்புறம் அவருடைய காங்கிரஸ் என்பது அதிலிருந்து பிரிஞ்சு வேற வழியில் போயிடுச்சு. காமராஜர் மறைஞ்சிட்டாரு. ஆனால் இவங்க காமராஜர் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது இப்போ ஒரு சௌரியத்துக்காக சொல்லுவாங்க. கேனர் மீதான வழக்கு வந்து அது ஸ்ட்ராங் ஆக்கப்படுமா, இல்லை அது மிரட்டலா, இல்லை உண்மையிலேயே அவங்க வழக்கு பாயுமா? வரல வழக்கு வரும் தான் நான் நினைக்கிறேன். அதுவும் வரும். சேகர்பாபு மீதும் அந்த சினோரா அசோக் அந்த தாக்குதல் நடத்தினார் அந்த பூத்தில் போய், அந்த விஷயத்தில் வந்து ஏன்னா அது வந்து தனிப்பட்ட விஷயம், அதுக்கு பெரிய ஆதாரங்களும் வேண்டியதில்லை. உங்களுக்கு வீடியோலாம் இருக்குது, அங்கே அந்த CCTV கேமராலாம் இருக்குது. சினோரா அசோக் தாட்சி சொல்லுவார் முறையெல்லாம் ஏன்னா அந்த 4 தடவை குத்துனாருன்னு ஆஸ்பத்திரியில் வேற போய் அவர் படுத்துக்கிட்டாரு, அதெல்லாம் இருக்குல்ல. அப்போது சேகர்பாபு, செந்தில் பாலாஜி, KN நேரு, அட்லீஸ்ட் இந்த ஒரு 3-4 பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஏற்கனவே ஐபெரி சாமி மேலே ஒரு வழக்கு போட்டு அது கொஞ்சம் அவர் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பொன்முடி பேரில் உள்ளது எங்கேயோ அது நீதிமன்றத்தில் நடுவில் நிற்கிது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போது நோண்டி விட ஆரம்பித்தா ஒரு 4-5 பெரிய தலைக்கு வந்து சிக்கல் வரும். ஏற்கனவே அங்கே வந்து துரைமுருகன் ஐயா அவர் வந்து வயசாகிடுச்சு. அவர் வந்து 87 வயசில் பொதுச் செயலாளர். மகளிர் அணி விழாவில் கூப்பிட்ட போது யாரும் சரியாக வரவேற்கலன்னு கோச்சிக்கிட்டு திரும்பி வந்துட்டார் உள்ளே போகாமல். அவர் பொதுச் செயலாளர் கொடுங்கன்னா TR பாலு கொடுங்கங்கிறாரு. இவங்க வந்து இல்லை வேறு அன்பில் மகேஷ் வேறு யாருக்காக கொடுக்கணும். அந்த அம்மா கனிமொழி சொல்லுது அவங்க ஆராசா, அவங்க குரூப் வந்து ஆராசாவை கொடுக்கலாம், பட்டியலினம் ஆனாலும் ஒரு பெருமையாக இருக்கும், ஒரு கிரெடிட் இருக்கும்னு. ஆராசா கிட்ட கொடுத்தா அப்புறம் கட்சி அவர் கடத்திட்டு போயிடுவார், அவர் ரொம்ப புட்சாலி வழக்கறிஞர் விஷயம் தெரிஞ்சாலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு கணக்கு போடுறாங்க. ரெண்டாவது அந்த குரூப்புன்னா அது கனிமொழி குரூப்பில் வந்துடும், அது ரொம்ப வளர்த்து விடக்கூடாது அப்படின்னு. அப்போது அவர் இப்போது துரைமுருகன் அண்ணன் சொல்லிட்டாரு என்னுடைய ஆயுள் காலம் வரை நான் தான் இருப்பேன்ட்டார். அதனால் இப்போ இணை பொதுச் செயலாளர்னு ஒன்று கொண்டு வராங்களா, அதில் யாராவது இவங்களுக்கு வேணுங்கிற ஆள். இப்போ அவர் ஏவாவேலுலாம் இருக்கார், அவர் என்னமோ திடீர்னு கட்சி மாறி போனாலும் போவார் தாவேக்காக்குன்னு ஒரு பேச்சு அடிப்படுது, உண்மையாக பொய்யான்னு தெரியல. அந்த மாதிரி யாருக்காவது ஏவாவேலுக்கோ அன்பில் மகேஷுக்கோ கொடுக்கணுன்னா இணை பொதுச் செயலாளர்னு கொடுத்து, பொதுச் செயலாளரை வந்து வயசானவர் அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உட்கார வச்சு இவங்க விட்ட வச்சு வேலையை முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்க மாதிரி தெரியுது. அதனால் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. திமுகலையும் பிரச்சனை இருக்குது, அதிமுகவில் நிறைய பேர் இருக்குது. தாவேகாவில் இவங்க
தாவேகாவோட பிரச்சனையே இந்த திமுக அதிமுக பிரச்சனைகள்லாம் இப்போ அங்கே போய் கலக்குது. கடலில் வந்து நதிகள் வந்து சங்கமிக்கிற மாதிரி அங்கே போய் கலக்குது. இந்த குழப்பங்கள்லாம் தாண்டி இது எப்படி நம்ம வந்து தமிழக அரசியல் எப்படி போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.